வெல்கம் டு தம்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா உங்க ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது பாத்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்ல உங்க ப்ரொஃபைல் நேம், அதாவது ஏற்கனவே நீங்க ஒரு அக்கௌண்ட்ல வந்து நேம் கிரியேட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த நேமை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்றது. சோ இந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அப்படி இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது கூகுள் அக்கௌண்ட்ல ஏற்கனவே நீங்க உங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ்ல உங்களோட பர்சனல் நேம், அதாவது உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்க என்டர் பண்ணிருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்க நேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்க நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தோணலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து இந்த நேம், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்ல இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட்ல இருக்க நேம், உங்க பர்சனல் நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்காக நீங்க எதுவும் பெருசா பண்ண வேண்டிய தேவையில்லை, சிம்பிளாவே நீங்க பண்ணிக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்க மொபைல் போன்ல உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு மெனு பார் கொடுத்திருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அந்த மெனு பாரை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா மெனு பார் ஆப்ஷன் காமிக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா கீழே வரும்போது செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஜிமெயில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஜிமெயிலை வந்து நேம் சேஞ்ச் பண்ணணுமோ ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வலது பக்கம் கார்னரில் ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேனேஜ் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனேஜ் அக்கௌண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேன்சல் ஆர் கண்டினியூ ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கூகுள்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூகுள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்க்குள்ளாடி போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ங்கிற ஒரு பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், அது மட்டும் இல்லை உங்கள் ஜெண்டர் டீட்டெயில், அதாவது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் என்டர் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் நேமுக்கு நேரே இருக்க ஒரு ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷனில் வந்துடும். ஸோ அதில் உங்கள் நேம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா எடிட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எடிட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த, அதாவது ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் கொடுத்த உங்கள் பர்சனல், அதாவது ப்ரொஃபைல் நேம் வந்து அதில் ஷோ ஆயிடும். ஸோ உங்கள் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து அதில் என்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து டன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டன்னுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நேம் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் நேம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ப்ரொஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் நேமை வந்து சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.